நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு சனி வக்ரம். சார், இப்போது எல்லா டிவி சேனல்லையும், எந்த யூடியூப், எந்த ஜோசியரை எடுத்தால் இப்போது ஜோசியத்துக்கான ட்ரெண்டே மாறிப்போச்சு. இப்போ இந்த மாதிரி ராசி பலனை பார்க்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாமே ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சனி 8 இருந்தால், சனி 5 இருந்தால், 3 இருந்தால் ராகு என்ன செய்வார், இப்படி எல்லோரும் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யார் எந்த வீடியோ சொன்னாலும், எந்த ஜோசியர் சொன்னாலும்
என்ன சொல்கிறாங்க எடுத்த உடனே? கடகராசி சூப்பராக இருக்குது, கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி, அப்படியே தட்டி தூக்கக்கூடிய ராசி, ஆஹா ஓஹோ, இன்னும் என்னெல்லாம் சொல்லலாமோ, ராஜா கண்ணுக்குட்டி, இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனால் பாருங்கள், கடகராசி என்பர்களே ஜென்ம குரு. இப்போது உங்கள் விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் யாருக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம், உங்கள் செயல்பாடுகள், நீங்கள் என்ன வீக்கு என்ன நடந்துக்கிட்டுங்கிறது ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரியாது. இதுதான் உண்மை, தெரிய வந்துடுமோன்னு ஒரு பயம், ஒரு அச்சம். அல்லது அந்த விஷயத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடக்கூடிய கடகராசி அன்பர்களே, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கடன் கொடுத்துருக்கலாம், பைசா கொடுத்துருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம், வீட்டுக்காரருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 50 ரூபா கொடுத்துருக்கேன், 20 ரூபா கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன். அல்லது அதே போல் உறவு முறைகள், நிறைய ரிலேஷன்ஷிப், இரண்டாவது உறவு முறைகள் வெளியில் தெரியாமல் இருக்கிறது. அதே போலத்தான் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள். அது பேங்க்கில் வாங்கின லோனாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் வாங்கின லோனாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், கைமாத்தா வாங்கின லோனாக இருக்கலாம். நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், கடன் கட்ட முடியாமல் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கிறது, இல்லைன்னா அது வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையாக மாறுவது. அப்போ தொழில் அமைப்புகளில் மெயினாக வருமான பிரச்சனைகள், வருமானம் குறைஞ்சி போச்சு சாமி. நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், கடகராசி நம்ம நல்லா தான் இருந்தோம், நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான் சாமி, எல்லாமே நல்லா தான் இருந்தோம், பட் இப்போ ஒரு பேட் சுச்சுவேஷன், கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சாமி. நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் கடகராசி அன்பர்களே, கால நேரம் மாறிவிட்டது சார். இப்போது கடகராசிக்கு எப்போ குரு பகவான் வந்தாரோ அன்னைக்கே கடகராசி அன்பர்கள் எந்த புதிய முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். ஜென்ம குரு சார், இப்போ எடுக்கிற முடிவை ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு தள்ளி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராகிடுவீங்க. எதையுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாமதம் செய்து 2வது வாட்டி யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஜெயிக்கும். ஏன்னா சனி செகண்ட் இவ்வளோ தான் சார் பரிகாரம், இப்படி தான் சார் யோசிக்கணும். நான் கணபதி ஹோமம் பண்ணுறேன், சண்டி ஹோமம் பண்ணுறேங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சனி செகண்ட் சார், உடனே எடுக்கக்கூடிய முடிவை எடுத்தாச்சு, முடிவு எடுத்துடணும், அப்படியே ஹோல்டு பண்ணணும். திரும்பவும் ஒரு 1 hour கழித்து அந்த சப்ஜெக்டை யோசிக்கணும். வேறு ஒரு முடிவு வந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதை வெளிப்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க. இதுதான் ரகசியம். அப்போ முதல் முடிவை தவிர்த்து 2வதாக வரக்கூடிய முடிவுகளை செயல்படுத்துவீர்களேயானால் வெற்றி கிடைக்கும். இந்த கால சூழ்நிலையில் ஜென்ம குருவால் கஷ்டப்படக்கூடிய சனியால் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. கடகராசி என்பவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. சனி உங்களுக்கு பாக்கிய சனி, சூப்பராக இருக்கார். உங்களுக்கு துன்பம்னு ஒன்று இருந்தால் அது குருவால் நேர்ந்தது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். யாரோ எதிரி யாருன்னு தெரியாமல் இன்னொருத்தொண்ட போய் சண்டை போட்டுருக்கூடாது. ஆகினால குரு தான் பிரச்சனை. அப்போது இந்த சனி பகவான் வக்ரம் மேலும் உங்களுக்கு பலம் கூட்டும். இந்த சனி பகவான் வக்ரம் இன்னும் உங்களை உயர்த்தும். இப்போ உங்களுடைய தேவைகளுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கட்டும் கடகராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள்,
இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.